வணக்கம். வணக்கம் அண்ணா, சொல்லுங்க. சும்மா தாறு மாறி தக்காளி நல்ல ரெடியா இருக்கீங்க. ரெடியா இல்ல, ஒரு சேட்டு இல்ல அவனுக்கு. நான் அந்த சொல்லல, பேட்டைக்கு பக்காவா ரெடியா இருக்கீங்க. உள்ள இறக்கி இறக்க வேண்டிய இறக்கி இல்ல ஒரு பெருமைக்காக சொல்லணும். இல்ல செய்யற கூட்டம் அப்படியா இருக்கு, என்ன செய்யறது? அப்ப நீங்க குடிக்கிறது ஒரு நாள் வாங்குறாங்க மரம் பத்து தண்ணி நம்பலாமா? அந்த மாதிரி இருக்கு கிளாஸ்ல, இந்த கிளாஸ்ல பச்சை தண்ணி தான் இருக்கு அப்படியே. ஆனா நாங்க ஒண்ணு கொண்டு வந்திருக்கோம். அது பச்சை தண்ணியா இல்ல உங்களுக்கு இன்னைக்கு பலகாரமானு தெரியும்? தெரியுறாங்க, அதை பார்க்கவே தெரியும் என்ன இருக்கு இருக்கீங்க. இதற்கு வந்து கொஞ்சம் வெக்க சுவாபம், கிட்ட போக மாட்டேன். ஆனா கண்டுபிடிப்பார். கொடுத்துருங்க ரைட். இதை வாங்கிடுவோம்னா கவனம், மிக்கி கவனமா. சரி ஓகே. ஒரு அழகான கேக் வந்து அதை கீழே வச்சிருங்க, நாங்க பாக்குற மாதிரி இந்த பக்கம். ரைட், என்ன கேக் பாருங்க தானே. ஓகே. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னால் ஜாக் டேனியல் போதும் இருக்கு. ஆனா அது வந்து பச்சை தண்ணியா இல்ல பலகாரமா? இது பச்சை தண்ணியில பலகாரம் இல்லை, இது வந்து ஒரு அல்கோஹால். சரி, லாஸ்டா பாப்பா உண்மையா பொய்யான்ற. சரியா? சரி ஓகே. முதல்ல இனிய பிறந்தால் வாழ்த்துக்கள் அண்ணாக்கு. நன்றியா. எத்தனை வயசு ஆகுதுன்னு கேட்க கூடாது முறைக்கு. இல்ல நான் சொல்லுவேன், இளமையா இருக்கீங்க. இல்ல நான் சொல்ல மாட்டேன். வயசு எப்படி ஒரு 50 கிட்ட வருமென்று யாரோ சொன்னாங்க, சொல்லித்தானே. ஆனா பாக்குறதுக்கு நீங்க ஒரு 38. அது அவ மாற சொல்லிட்டு சொன்னாங்க. சொல்றோமா? இல்ல எங்களுக்கு பாக்குறதுக்கு அப்படி இருக்கலாம், மாற சொல்லிட்டு. இந்த கேஸ் ஸ்டைல் எனக்கு தெரிஞ்சு நீங்க உள்ளு கிடையாது, வெளியும். அது உங்களுக்கு சொல்லித்தானே ஊட்டி வந்து. எங்களுக்கு எதுவும் தெரியல. எங்களுக்கு தகவல் இந்த ஒருத்தருக்கு பிறந்த நாள், நீங்க இந்த மாதிரி கேக் கொண்டு வந்து அவருக்கு சர்ப்ரைஸ் செய்யணும், எங்களால வர முடியாது என்று சொல்லி அனுப்பி விட்டாங்க. 12 மணிக்கு மீன் சர்ப்ரைஸ். கீழே வந்து பார்த்தா கொஞ்சம் கொஞ்சம் காவல் காக்கு எங்களை மாதிரியே. அப்ப அவங்கள்ட்ட தான் அட்ரஸ் கேட்டோம், மேல தானே சரி வாங்கினா அவங்களை கூட்டு. வேற செட்டிங்ல வந்த மாதிரி இருக்கு. என்ன செட்டிங்? என்ன செட்டிங்? சர்ப்ரைஸ் பண்றேன்னா அவையில பண்ணிருப்பேன். நாங்க அவையில வந்து இங்க வர முடியும். சர்ப்ரைஸ் பண்றது வளமை என்ன நடக்கிறது? இங்க யார் வர முடியலையோ தங்கள் சார்பா எங்களை அனுப்பி வைக்கணும், அதான் வளமை. அதனால நாங்க வந்திருக்கோம். சரியா? இங்க அவங்க வர முடியல, 12 மணிக்கு விஷ் பண்ண முடியல. ரொம்ப மிஸ் பண்றான் அவங்கள, ரொம்ப லவ்வா. என்ன தெரியல. சரி ஓகே. அப்ப கேக் பிடிச்சிருக்கானா? கேக் சூப்பரா இருக்கு. ரொம்ப வெள்ளையா கேட்டேன் கேக். இல்ல அவர் சாக்லேட் கலரு கொஞ்சம் அவருக்கு அந்த டார்க்கர்ஸ் தான் பிடிக்கும். ஆமா, அதனாலதான் இந்த கலர்ல கேக் பண்ணோம். சரி, அதுல இன்னும் மேல கொஞ்சம் குத்து இருக்கு, அது லாஸ்ட்ல வெட்டும் போது குத்துவோம். சரி, டொப்பர் கீப்பர் எல்லாம் கிடக்கு. சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்துட்டு இப்ப நல்லா ஃபன் பண்றீங்கல்ல, குடிச்சு நல்லா என்ஜாய் பண்றீங்க. ஆனா நாங்க நினைச்சு வந்தோம் அந்த மனசு நித்திர கொள்ளும். பாவி பயில எப்படி எழுப்ப போறோமோ தெரியல. 12 மணிக்கு ஆமா, என்ன வளமே எங்க எல்லாரும் படுத்துருவான். 10 மணிக்கு படுத்துருவாங்க. இப்பதான் இல்ல தோணுது எங்களுக்கு. நீ 12 மணிக்கு இல்ல, அததான் சொன்னேன். அந்த சுவா எனக்கு தெரியாது. நான் நினைச்சேன் நித்திர கொண்டு இருப்பேன் சொல்லி அனுப்ப இல்லையா? அதான் சொன்னேன். அவங்க இன்னுமே நிறைய விஷயம் சொல்லல. டே இந்த மாதிரி நிக்கிறத 2 பேரும் தான் அட்ரஸ் தெரியுமே. சரி, அந்த வீட்டை வந்து இந்த காலம் சொல்ற மாதிரி என்ன. சரி ஓகே, அதை விடுங்க. அது லாஸ்டா பாப்பா யார் கொடுத்துன்றது எனக்கு ட்விஸ்ட் தானே. இப்ப உடச்சிட்டா கொஞ்சம் இதா இருக்கும். ரைட் ஓகே. இப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் நீங்க எல்லாம் குடிக்கிறீங்க இல்லையா? சைட் டிஷ் பண்ணுது. ஆமா, கிரீன் ஆப்பிள், ரெட் ஆப்பிள் ஆரோக்கியமா இருக்கும். சரி ஓகே. இந்த பழங்கள் வந்து எப்பவுமே எல்லாம் உடம்பு அதனால கேக்கு பாத்து அப்படி கொடுத்துருக்காரு. வாங்க ரைட். சரி, அது எங்கால வைங்கண்ணா. ரைட். அதுக்கு இல்லைன்னா நிறைய பழங்கள் பாத்தீங்களா, வெரைட்டியா பாப்பா பழத்துல இருந்து அன்னாசி, அப்புறம் மாம்பழம், கிரீன் ஆப்பிள், ரெட் ஆப்பிள் இதெல்லாம் இருக்கு, ஒரேஞ்சு, அந்த மாதிரி கப்பல் வாழைப்பழம் எல்லாம் இருக்கு. மேபி நீங்க சைட் டிஷ் எடுத்துக்கொள்ளலாம். அது அதிகாலை பொழுதுல கொஞ்சம் ஓகே ஆனாலும் எடுத்துக்கொள்ளலாம். அது மாதிரி சாப்பாட்டு பிறகு எடுத்துக்கொள்ளலாம். அப்படி நிறைய இருக்கு. சரி, ஒவ்வொரு விஷயத்துக்கு பிறகு எடுத்துக்கொள்ளலாம். பழங்களை பின்னால தானே அடிக்கிற வெயிலுக்கு நல்லவனதான் இடைக்கிற மழையும் பெய்யும், ஒன்னும் செய்யலாது. ஏன்னா நீங்க மிதக்குறீங்களா? சரியா? தண்ணியில இல்ல, மழை பெஞ்சு தண்ணியில எல்லாத்துலயும் இருக்கு. சரி, உண்மையா நான் ஸ்டார்ட்ல கேட்டேன். வயசு நீங்க சொல்லல, உண்மை சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? என்ன வயசு உண்மையிலே? அவங்க சொல்லி தர கூட்டிட்டு வந்து சத்துவ வயசு இல்லப்பா. 52 ஆச்சு. உண்மையாவா? 52. அப்ப பாத்தீங்கன்னா தாண்டிட்டீங்க. 2 வருஷம் ஆச்சு. என்ன ஒரு மீதி கிடந்ததுக்கு நானும் சொல்லி 50 போய் 50 இருக்கும். என்ன 50 இருக்கு. ஆனா இப்படியே குச்சிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம் நினைக்கிறேன். இப்படி 50 இப்படி இருக்கு. அப்படியா? நிஜமாவா? ஆனா இது தப்பான அபிப்பிராயமாச்சு. இதை காட்டு பிற பசங்களை அதையும் கையால அளவான முறைன்னு இருக்குன்னு. ரைட். அதாவது அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் அப்ப சில விஷயம். ஆனா நீங்க தெளிவா இருக்கீங்க. எனக்கு அதான் கொஞ்சம் ஹாப்பினஸா இருக்கு. ஆனா இந்த மனசு இப்படி குடிச்சு 50 போக வேண்டிய யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் 60 போக வேண்டிய பெரும்பாலும். ஏன்னா எல்லாருமே இப்ப பாஸ்ட்
இப்ப இங்க வந்து நீங்க யாழ்ப்பாணம் தெரியுங்க, யாழ்ப்பாணம் உணவு இது நல்ல இது அது அந்த கூழ்ல இருந்து உடனே தேடி சாப்பிடுறீங்க, தேடி குடிக்கிறீங்க, சமைச்சு சாப்பிடுறீங்க. பட் இங்க இருக்கிறார்கள் ஃபாஸ்ட் ஃபுட், அதாவது வெளிநாட்டு முகம் இங்க கூடி போய் இப்ப எல்லாம் நிறைய நிறுவனங்கள், நிறைய தொழிற்சாலைகள், நிறைய உணவுகள் வந்துட்டு அந்த வேலை கொள்றதுக்காக ஒன்னும் செய்ய முடியாது. ஒரு நாகரிக முகம் அங்க போனப்ப போட்டோ எடுக்கலான்றதுக்காக ரசிகர் போக முடியும். ஆமா, பேட்டை பாத்தீங்கன்னா அதுக்காக ரசிகர் போறது. அதனாலே நாகரிகம் தான் அண்ணா 10 வருஷம் கத்துக்குவோம். இப்ப வாழ்க்கையில அப்படி பண்ணாது நல்லா போதான் போகுது, நல்லா போகுது. எதிர்பார்த்தீங்க சர்ப்ரைஸ்? சர்ப்ரைஸ் வந்து கொஞ்சம் இருந்ததுதான், நான் அப்படி என்று தெரியாது. இப்ப ஆட போறீங்க, அப்ப ஆட போறீங்க, தெரியாது இல்ல இல்ல உள்ள போறதுனால அதெல்லாம் சரி, எங்களுக்கு அதெல்லாம் சரி. நீங்க போட்டாருங்க ஆடிக்கொண்டுதான் நிக்கிறாங்க, அப்படியே சும்மா சும்மா யாருக்கும் சரி பாட்டுக்கு ஆடியும். ஆனா அந்த பேட்டை வந்துட்டு வாழ்நாள மறக்க முடியாத பேட்டி ஆகும். அதுதான் கொடுத்து அங்க அனுப்பி விட்டவங்களுடைய ஒரு விருப்பம். ஏன்னா வளமையா நீங்க பிறந்தா மாட்டிருப்பீங்க, ஊர்ல மாட்டிருப்பீங்க, என்ன நாடு சுவிஸ்ல மாட்டிருப்பீங்க, மேபி இங்கேயும் மாட்டிக்கலாம். ஆனா இந்த மாதிரி மிட் நைட்ல வந்து 12 மணிக்கு போல சொரிஞ்சு எழுப்பி அந்த மாதிரி சர்ப்ரைஸ் ஒரு பேட்டி எடுத்து அந்த மாதிரி இருந்திருக்கா இல்ல. சரி, அதனால இந்த பேட்டை வந்து உங்க வாழ்நாள மறக்கன்றதுக்காக எங்களை அனுப்பி விட்டாங்க. மறக்க மாட்டீங்க, மறக்க மாட்டீங்க, இதுக்கு புறமே மறக்கவே. சரி, இப்ப வாழ்நாள்ல உங்களை மாதிரி இருக்கிறதுக்கு 10 டிப்ஸ் சொல்லுங்க இப்ப பசங்களுக்கு. என்ன மாதிரி இருக்குது? ஆமா, எல்லாரும் என்ன மாதிரி இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. நீங்க என்ன நான் சொல்றேன், சேர்ந்த கூட்டங்களை அது எரிச்சல், பொறாமை, அதை நீங்க என்ன சொல்லுங்க? நான் சொல்றேன், சொல்லுங்க. அவங்களே காது சொல்லுங்க. எங்களை மாதிரி இருந்தா மற்றவங்க எங்களை மாதிரி இருக்கோம்னு சொல்லுவோம். நாங்களும் எங்களை பற்றி நாங்க சொல்றது இல்ல இல்ல உங்களை மாதிரி என்ன சொல்லணும்னா, இப்ப அவர் ஆரோக்கியமா இந்த மாதிரி ஜங்கா இருக்கிறதுக்கு 2 டிப்ஸ் சொல்லுங்க. அது சொன்னா பேசுறாங்க யார் என்ன குடிக்கிற சொல்லுங்க, அதை விடுங்க, வேற ஒன்று இருக்குல்ல ஆரோக்கியம். ஏன்னா நான் சொல்லவா, ஒண்ணு வந்து நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்க, 2வது விஷயம் உங்களை முகத்தை பார்த்து சொல்றேன்னா பிரச்சனை வரும், ஆனா நல்லா ஃபேஸ் பண்றீங்க. அதெல்லாம் விட்டுட்டு இந்த டைம் நீங்க அனுபவிக்கிறீங்க, இந்த நொடிதான் வாழ்க்கை இல்லையா, அதை அனுபவிக்கிறீங்க, அது தெரியுது. மற்றபடி நிறைய உறவுகள் சொல்லிருக்கீங்க, நிறைய உறவுகள் இருக்கு உங்கள்ட்ட இருக்கு. ஆமா ஆமா, இந்த பாத்தீங்கன்னா இந்த இருக்கு, இப்ப சர்ப்ரைஸ் பண்றாங்க, இந்த ஆர்வல் அங்கில இருந்து வராங்க, அப்ப அவ சொல்லத்தானே வேணும். அப்ப உறவு எல்லாம் இல்ல இல்ல, அப்ப அது 2 இருந்தாலே வாழ்க்கையில ஆரோக்கியமா இருக்கலாம். சரி, ஓகே, மீண்டும் மீண்டும் இனிய பிரணவாதங்கள். நாங்கள் TNT சர்ப்ரைஸ் டெலிவரி யாழ்ப்பாணம். ஓகே, தேங்க் யூ. சரி, ஓகே, ஹாப்பி தானே அண்ணாக்கு? ஓகே, கேக் கொண்டுவோமா? சரி, இப்ப ஒரு பெரிய கேள்வி இருக்கு, சொல்லுங்க, யாரு கொடுத்தது? யாரு கொடுத்தது அதான் எனக்கு தெரியல. எந்த அட்ரஸ் இருக்கீங்க இல்ல இப்ப தொடர்பு இருக்கு இல்லையா, அதாவது இந்த பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் பண்றது, உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கா, எனக்கு ஃப்ரெண்டா இருப்பான், அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறவன் கொடுத்தவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம்ல. இல்ல நான் உங்களுக்கு குழுதான் கொடுக்க முடியும், அதுக்கு ஒண்ணு சொல்ல முடியாது. இல்ல அது யோசிக்கணும், நாங்க நிக்கிறவங்க தெரியாது, அந்த அட்ரஸ் அவுட் புட் அது அட்ரஸ் கொடுக்கிற அளவுக்கும் ஒருத்தருக்கும் தெரியாது. கூடவே இருக்க பண்ணிருக்கலாம்ல, அதே நான் சொல்றேன், மேபி இருக்கலாம்ல, கூடவே இருக்க கூட பண்ணிருக்கலாம். அப்படியானா அவன் இந்த ரேஞ்சு போக மாட்டான். லொகேஷன் அனுப்பி விட்டாங்கண்ணா. ஓ, லொகேஷன் வந்து எங்களுக்கு நீ யாருன்னு சொல்ல வேண்டுமா, உன் நண்பனை காட்டு. இல்ல லொகேஷன் இல்ல, யாரும் முதலே அட்ரஸ் தெரிஞ்சவங்க உங்களுக்கு தந்திருக்கு. ஓகே, பேர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க பாப். அவர் பின்னி சிரிக்கிற ராகுவா இருக்கலாம். ராகுவா அதான் இருக்கு நிக்கிறவர். இவங்க இங்க இருக்கிறாங்க, ஒருத்தரும் இல்ல, இங்க இருக்கிறாங்க இல்ல, வெளிநாட்டுல இருக்கிறாங்க. அதான் அட்ரஸ் வந்து பிடிக்க மாட்டாங்களா இங்க வந்து. இங்க சொன்னா இங்க இருக்கிற ஃப்ரெண்டுக்கு அவங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், மேபி இவங்களை ஹெல்ப் இல்லாம அவங்க கண்டுபிடிச்சிருக்கலாம். யார் இந்த கருப்பாடு உன்னோட இந்த துரோகிய இதுக்குதான் ஒரு தோலம் பண்றது யாரு வெளிநாட்டுல இருந்து கொடுக்குற அளவுக்கு கேஸ் பண்ணல முடியும். இத்தனைக்கும் இவங்களும் இதை கொண்டு வந்துருக்காங்க. என்ன விறகு கிளிங்கு என்ன கொண்டீங்க? ஏதோ கொண்டு ஏதோ கிளிங்கிச்சு. அது என்ன கொண்டீங்க? அதையும் தான் கொடுத்துருவோம். அதே அண்ணா கிட்ட கொடுத்துருவோம். சரி, ஓகே, என்ன சொல்லுங்க.
நீங்க சொல்லுங்க டைம் ஆச்சு. இல்ல அது நீங்க நீங்க கொடுங்க. கேஸ் பண்ணி பிடிக்கிறேன்டா இவரா இருக்குமோ இதுல நிக்கிறாரு. பேர் சொல்லுங்க பேர் சொல்லுங்க. இங்க இருக்கிறவங்க இல்ல அங்க இருக்கு வெளிநாட்டுல இருந்து அட்ரஸ் கொடுக்க மாட்டாங்களே யாரும். சரி எல்லண்டு ஸ்டார்ட் பண்ற இடத்துல வந்தது. எல்லண்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இடத்துல தான் அது உங்களோட சாய்ஸ். நான் குளூ மட்டும் தான் கொடுப்பேன். எல்லண்டு ஸ்டார்ட் பண்ற இடத்துல வந்திருக்கு. இல்லண்டா லண்டன் தான் எனக்கு தெரியும். லங்கானும் வரும் லங்கானும் வரும். லாச்சப்பட்டுன்றது பிரான்ச்சா அப்படியே எங்களால இதுதான் கொடுக்க முடியும். அதை வச்சு நீங்க கண்டுபிடிங்க. நான் பிறந்தது குத்தமாடா. இல்ல அது அது இல்ல. இப்ப நான் என்ன சொன்னா இந்த அட்ரஸ் நான் நிக்கிற அட்ரஸ் வந்து எல்லாருக்கும் தெரியாது. நீங்க அங்கே இருக்கீங்க. அதை தாண்டி வாங்க. இதுல அட்ரஸ் கொடுக்க முடியும் இதுல இருந்து சொல்லிடலாம். லண்டன்ல இருந்தா தங்கச்சியா இருக்கலாம். நந்தினி நந்தினி இல்ல இல்ல இல்லையா? அடி கிடக்குற ரொம்ப டைம் ஆகுது. அண்ணா பாவம் இல்லையா? ஆமா என் பேட்டைக்காக கஷ்டப்படுத்த கூடாது. அண்ணன் கொடுங்க. நான் அந்த பேரை வந்துட்டு போன்ல காட்டுறேன் உங்களுக்கு. ஆளுநர் போட்டோ காட்டுறேன். கண்ண முடியும். ஏன் கண்ணு முடியும்? போன் சொன்னா இதுலயே அது நாங்க நீங்க டக்குன்னு போக கூடாது. சர்ப்ரைஸ் கண்ண முடியும். கண்ண பண்ணுவோம். ப்ரோ மிக்கிக்குள்ள ஆரம்பிக்கலாம்ல இருந்தா அதுதான் நான் நினைக்கிறேன். சரி கண்ண முடிங்க. கண்ண முடிங்க. நீங்க சர்ப்ரைஸ் பண்ணது யாரோ அவங்கள வந்து நான் காட்டுறோம். சரி தொடக்கூடாது. அவங்க கல்ல வாட்டுதெல்லாம் இதெல்லாம் கல்ல வாட்டு. சரியா? யாரோ மிக்கி என்ன முடியும்? ரைட் ஓகே. மிக்கி கெட்ட காட்டுமா? கெட்ட காட்டுங்க மிக்கி. அது பாருங்க. மிக்கி இல்ல அதேதான். சரி நான் சொன்ன சரியா? நான் சொன்ன சரியா? நான் சொன்ன சரியா? அதான் இதை நான் முதல் சொன்னேன். இல்ல நான் சொன்னேன் எல்லன்னு ஸ்டார்ட் பண்ணிடும். லவ் லவ் அதுல இருந்து வந்துருக்கு. ஆமா காதல் அதுல இருந்து வருது. இல்லாட்டி எப்படி வரும்? நான் சொன்னது இருக்கும். அத்தனை விளையாடுறாங்க. நான் கொடுத்த குழுவும் பிள்ளை இல்ல. நீ கண்டுபிடிக்காம பிள்ளையா போய் சரி நாங்க அப்படித்தான் கொஞ்சம் குழப்போம். அது சரி என்ன தாயும் பிள்ளைய இல்ல. நாங்க கொஞ்சம் அப்படித்தான் போட்டு வந்துருக்கீங்களா? அந்த பழக்கம் இல்ல. இல்ல வேணா யாருக்கும் போட்டு கொடுப்போம். போட மாட்டோம். சரி ஓகே ஹாப்பி தானா? ஓகே थैंक यू. மறக்காத இல்ல. சரி என்ன சொல்ல போறீங்க மோடி? அண்ணி அண்ணி தோழி நாங்களே எல்லாம் உண்டுதான். ஆமா இல்ல இல்ல அண்ணிய தாண்டி நெருங்கிய ஒரு நட்புனா எல்லா மாதிரியும் இருக்கிறதா. அதான் சொன்னேன். உறவுன்றது அப்படித்தானே. தனியா அந்த உறவா இல்லாம நட்புன்றதா எங்கேயுமே ரீச். அது வைஃபா இருக்கட்டும் பிள்ளைகளா இருக்கட்டும் இந்த நட்புன்றது இருந்தாலும் அங்க வந்து எல்லாம் நிலைக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளதான் ஷேரிங் கண்டிப்பா இருக்கு. மனைவி கிட்ட சொல்யூஷன் கதைக்க முடியும். ஆனா ஃப்ரெண்டா இருந்தா கண்டிப்பா சொல்ல முடியும். இல்ல நான் எல்லாம் படித்தோம். சரி ஓகே என்ன சொல்ல முடியும் அவங்களுக்கு? தேங்க்ஸ் தான். எதிர்பார்க்காத இந்த பின்ன சேர்ப்பு இருக்கட்டும். அதான் அவங்களோட ஆசை. இந்த சிரிப்பு ஜஸ்ட் அவங்க வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்திருந்தா கூட மேபி அந்த ஒரு கூட முடிஞ்சிருக்கும். ஆனா கொஞ்சம் குழப்பி அடிச்சு ஆமா அந்த எதிர்பார்ப்பை கூட்டி வர ரன் பண்றது அந்த பொண்ணுக்குன்றது கண்டிப்பா பெருசா இருக்கு. அதனாலதான் நாங்களும் வந்தோம். ரைட் மீண்டும் மீண்டும் என்னைய பிறந்தநாள் வந்துக்கணும். இந்த பிறந்தநாள நீங்க எப்பயும் ஹாப்பியா இருக்கணும். என்ன செய்யலாம் நடக்கட்டும். எப்பயும் மகிழ்ச்சியா இருங்க. எங்களோட வாசம் இதான் மகிழ்ந்திரு மகிழ்வித்திரு. ரைட் கேட்கட்டுமா? அண்ணா ஒரு பக்கம் நெஞ்சு பக்கம் okay happy birthday to you happy birthday to you happy birthday dear annatha giriyanna happy birthday to you adiya